ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ண உடனே சைடில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆட் அக்கௌண்ட், அதாவது க்ரியேட் எ நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுளோட பேஜ் போயிட்டு கூகுள் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் கூகுள்னு இருக்கும். கூகுளோட பேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் இந்த இடத்துல ஆட் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட், இது உங்கள் பிஸ்னஸ்க்கா இல்லை உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது இருந்தால் பிஸ்னஸ் நேம், இப்போ ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே. யூசர் நேம், உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் என்ன பேரில் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் பேர் வந்து டாப் 5, நான் அந்த நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே அந்த நேம் இல்லை, வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வருது பார்த்தீங்களா, குட்டி டப்பி 0, டப்பி குட்டி டப்பி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதில் எதுனா ஒன்று வேணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கிற ஒரு பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன். அதே பாஸ்வேர்டு இங்கேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே எந்த நாடு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தந்த நாட்டோட ஃபோன் நம்பர் தான் வரும். அதாவது இந்தியானா +91. ஓகேங்களா? நம்பர் கொடுத்துக்கோங்க. ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறது அவசியம் கிடையாது. ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் எதுக்குன்னா, ஒரு வேளை நீங்கள் பாஸ்வேர்ட் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டுங்கிற லிங்க் கொடுப்பீங்க. அந்த லிங்க் எங்கே போய் சேவ் ஆகும், எங்கே காமிக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் வேறு எதுனா மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு தான் அது வந்து சேரும். அண்ட் தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மேலா ஃபீமேலா, இல்லை ரெதர் நாட் சேனா, சில பேர் திருநங்கைகள் இருப்பீங்க அவங்களுக்கு. கஸ்டம் அப்படின்னாலும் நம்ம கஸ்டம் அதை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம், எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ், அப்புறம் என்னென்ன கூகுள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இது வேணும்னா நீங்கள் படிக்கலாம். படித்து பார்த்துட்டு நீங்கள் அதில் அக்ரி கொடுத்துக்கலாம். சென்ட் அக்கேஷ்னல் ரிமைண்டர்ஸ் அபவுட் தீஸ் செட்டிங்ஸ், இந்த மாதிரி செட்டிங்ஸை பற்றி எனக்கு புதுசாக கூகுள்லேருந்து எதுனா வருதுன்னா அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க.
ஓகே, இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ அந்த நேம் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்.